எல்லோருக்கும் வணக்கம். பக்திக்கு தலை வணங்கும் பகவான், அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு ஊரில் ஒரு பரம பக்தன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பத்ரி நாராயண கோவிலை சேவிக்க வேண்டும் என்பதுதான் நெடுநாளைய ஆசை. அந்த காலத்தில் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்தே செல்ல வேண்டும். அந்த கோவில் வருடத்திற்கு 6 மாதம்தான் திறந்திருக்கும். அவருடைய பயண செலவிற்கு தினமும் உண்டியலில் காசு சேமிக்க ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. திருமண செலவிற்கு உண்டியல் பணம் உதவியது. பிறகு மீண்டும் பாத யாத்திரைக்காக உண்டியலில் பணம் சேமிக்க ஆரம்பித்தார். அதற்குள் அவருக்கு மகன் பிறந்தான். பிறகு இன்னொரு பிள்ளையும் பிறந்தது. பிறகு பேரன் பேத்தி என்று காலம் கழிந்தது. தன்னுடைய கடமை முடிந்தது என்று இந்த முறை உண்டியல் பணத்தை எடுத்துக்கொண்டு பத்ரி நாராயணன் கோவிலுக்கு கிளம்பினார். ஒரு வழியாக பத்ரி நாராயணன் கோவிலை சேவிக்க பல மாதங்கள் நடந்து சென்று பத்ரிநாத்தை வந்தடைந்தார். அந்த முதியவர் கோவிலின் வாசலில் வந்து நின்றார். அப்போது கோவிலில் உள்ள பட்டர் நடை சாத்த சரியாக இருந்தது. அப்போது பட்டர் சொன்னார், இனி 6 மாதங்களுக்கு பிறகுதான் கோவில் திறக்கப்படும் என்று கூறினார். முதியவர் அதிர்ந்து விட்டார். பட்டரின் கால்களை பிடித்து கொண்டு அழுதார். ஐயா, என் வாழ்வின் லட்சியமே பத்ரிநாதனை பார்ப்பதுதான். சேவிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் நடையை திறந்தால் நான் சேவித்துவிட்டு போய்விடுவேன் என்று கண்ணீர் விட்டு அழுதார். பட்டரோ அசைவதாக இல்லை. மூடிய நடையை திறக்கக்கூடாது என்று கூறிவிட்டு நகர்ந்தார். இந்த முதியவர் தன்னுடைய தலைவிதி என்று எண்ணி வருந்தினார். இனிமேல் எந்த காலத்தில் நான் வந்து இந்த பத்ரிநாதனை பார்ப்பேன் என்று அழுது புலம்பினார். அப்போது பட்டர் சொன்னார், ஐயா, மலையை விட்டு அனைவரும் இறங்கப் போகிறோம், நீங்களும் வாருங்கள் என்று கூப்பிட்டார். அந்த வயோதிகர் சொன்னார், நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், நான் சிறிது நேரம் அமர்ந்து விட்டாவது வருகிறேன் என்று கூறினார். பட்டரோ சரி என்று சொல்லி அனைவரும் இறங்கினார்கள். சிறிது நேரத்தில் இருட்டத் தொடங்கியது. அப்போது ஒரு சிறுவன் அங்கு வந்தான். அந்த முதியவரிடம், தாத்தா, இங்கே என்ன தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சிறுவனிடம் தன்னுடைய வருத்தத்தை கூறி அழுதார். அந்த சிறுவன் சொன்னான், சரி வாருங்கள், அருகில்தான் என்னுடைய குகை இருக்கிறது, அங்கு வந்து உணவருந்திவிட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவரை அழைத்து சென்றான். அவருக்கு உணவளித்து, தாத்தா உறங்குங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கூறினான். அந்த முதியவரும் நாராயணா கோவிந்தா என்று பக்தியோடு நாமஸ்மரணம் செய்துவிட்டு உறங்கிவிட்டார். பொழுது விடிந்தது. வயோதிகர் குகையை விட்டு வெளியே வந்து பார்த்தால் அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால் கோவில் திறந்திருந்தது. என்னடா இது, பட்டர் 6 மாதம் ஆகும் என்றார், நடை திறக்கப்பட்டு உள்ளதே என்று நேராக பட்டரிடம் சென்றார். சுவாமி, கோவில் திறக்கப்படாது என்று சொன்னீங்க, இப்ப மறுநாளே திறந்திருக்கீங்க என்று கேட்டார். அப்ப அந்த பட்டர், இந்த முதியவர் 6 மாதங்களுக்கு முன்பு நடை சாத்திய நேரம் அல்லவா வந்தவர் என்று நினைத்து கொண்டார். சரி ஐயா, முதலில் நாராயணனை வணங்கிவிட்டு வாருங்கள் என்று கூறி அவரை உள்ளே அனுப்பினார். அங்கே பார்த்தால் இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்தது. பத்ரி நாராயணன் அந்த சிறுவனாக தந்த காட்சி அவரை மெய் சிலிர்க்க வைத்தது. 6 மாத பொழுதை ஒரு நாள் பொழுதாக மாற்றியது பகவான். அதை எண்ணி அவர் மெய் சிலிர்த்து பகவானை வேண்டி வழிபட்டார். அவருடைய வாழ்வின் லட்சியமும் நிறைவேறியது. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவான் பக்திக்கு தலை வணங்குவார். அந்த வயோதிகர் புரிந்து கொண்டார். 6 மாத பொழுதை ஒரு நாள் பொழுதாக மாற்றிவிட்டார் பகவான். பகவானை கண்ணீரோடு சேவித்து அவரை வணங்கினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? உண்மையான பக்திக்கு பகவான் தலை வணங்குவார். அதற்காக அவர் எதையும் செய்வார். அதை நாம் புரிந்து கொண்டு அவரை தினமும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.